வணக்கம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸாக வந்து பார்த்தோன்னா டீட்டெயில் ஆஃப் ஸ்லீவ் அண்ட் கார்டர் ஜாயிண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி ட்ரா பண்ணுறது, எப்படி டீட்டெயிலிங் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பில் ஆஃப் மெட்டீரியலில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் பார்ட் நம்பர் 1 எம்எஸ்ஸில் இருக்குது, 1 குவான்டிட்டி. ரெண்டாவது கனெக்டிங் ராட் எம்எஸ் 2 நம்பர்ஸ். மூணாவது பார்ட் கார்டர் ஸ்டீல் 2 நம்பர்ஸ். ஸோ இந்த ஸ்லீவோட டீட்டெயில் இப்போது நம்ம வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி ஸ்டடி பண்ணுறது பார்க்கலாமா. இந்த ஸ்லீவ் இருக்குது, இதோட டயமீட்டர் ஓடி அவுட்டர் டயமீட்டர் வந்து 44 mm, இன்னர் ஐடி அதாவது இன்டர்னல் டயமீட்டர் 25 mm. ஸோ அதுக்கு ஒரு சாஃப்ட் எடுத்து நம்ம போர் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா. இதில் இங்கே ஒரு ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா காட்டர் ஹோல். ஸோ இந்த காட்டர் பின்னு இந்த காட்டர் இதில் இன்செர்ட் பண்ணி நம்ம இது சாஃப்டை இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த காட்டரை இன்செர்ட் பண்ணும்போது இது ஹோல்ட் ஆகிடும். ஸோ இந்த சைடு ஒரு சாஃப்ட்டு, இந்த ஒரு சைடு சாஃப்ட். அது நம்ம அசம்பிளில் பார்க்கலாம். இப்போது இந்த இது எப்படி டீட்டெயிலிங் பண்ணுறது ஸ்லீவை பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து ட்ரா பண்ணுறேன். கமாண்ட் எல், லென்த் 150, மேலே பாருங்கள் 150, அவுட்டர் டயா 44, ஆஃப்செட் கமாண்ட் கொடுத்து 44 பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு லைன் எடுத்துக்கிறேன். மிட் பாயிண்ட் ஒரு சென்டர் லைனாக நான் ட்ரா பண்ணிக்கிறேன். போயிட்டு சென்டர் லைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஐடி இன்னர் டயமீட்டர் 25. ஸோ ஆஃப்செட் பண்ணுறேன் 12.5 mm ஈச் சைடு. ஸோ இது ஐடி, இது ரெண்டுமே ஆப்ஜெக்ட் லேயரில் மாற்றிக்கிறேன். இப்போது இதை க்ளோஸ் பண்ணுற 150க்கு ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்லாட் வேணும். இந்த இதுக்கு டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க, 25 கொடுத்துட்டாங்க. அதை வேணால் வச்சுக்கலாம். ஆஃப்செட் 25 mm, இந்த சைடு ஒரு 25, இங்கேருந்து ஒரு 25 வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த காட்டரை ட்ரா பண்ணணும். இந்த காட்டரை பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படின்னா டாப்பில் 28 mm, பாட்டமில் 25 mm. இது எப்படி ட்ரா பண்ணலாம், சும்மா ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆஃப்செட் கொடுங்க 12.5, இது பாட்டம். சரிங்களா. இது 28, ஆஃப்செட் 14 டாப்பில். அப்போ இன்னர் இது 12 இதையும் கனெக்ட் பண்ணுங்கள். அவுட்ரு இன்னர், இது அவுட்ரு. இப்போ எரேஸ் பண்ணிவிடுங்க இந்த ரெண்டு லைனையும். ஸ்ட்ரெயிட் லைன் எரேஸ் பண்ணி அந்த டாப் டேப்பர் கிடைக்குதா, சும்மா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. போட்டாச்சு. ரைட்டா. அப்போ லிஸ்ட் பண்ணி பார்க்கலாமா. லைக் எவ்வளோ இருக்குது, இதோட 28 கிடச்சிருச்சு. லென்த்து இங்கே 25. ஓகேவா, ரைட், கரெக்டாக இருக்குது. இப்போ இதோட ஃபில்லட் வேணும். இது எவ்வளோ ரேடியஸ்னால் 25 ரேடியஸ். ஆர்க்கு எடுத்து பண்ணலாம். ஸ்டார்ட் இங்கே பாருங்கள், இதில் போயிட்டு ஆர்க் ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே அது ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ், இதை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ் 25. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஒன் செகண்ட். ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ் இங்கே இருக்குது. ஸ்டார்ட்டு எண்ட் பாயிண்ட் கரெக்டாக பிடிக்கணும். ரேடியஸ் 25. அவ்வளோதான். சரிங்களா. அதே மாதிரி ஸ்டார்ட்டு எண்டு ரேடியஸ் 25 இப்படி வருதா.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், ஸ்டார்ட்டு எண்டு 25 அவ்வளோதான். ஸோ இதை டெலிட் பண்ணிடலாம், தேவையில்லை. ஸோ இதோட ஹைட் வேணும்ல கரெக்டாக 65 mm தான் வேணும். இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. ஆஃப்செட் 65 அவ்வளோ தூரம் தான் இருக்கும். இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெச் கமாண்ட் என்ன ஷார்ட்கட், எஸ் என்டா. இங்கே பாருங்க, அப்படி கிராஸ் விண்டோ போட்டு பிடிங்க, இந்த எண்டை பிடிங்க, இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில் பிடிங்க, அவ்வளோதான். இதை டெலிட் பண்ணிடலாம். ஸோ 65க்கு வந்துடுச்சா. இதை தான் இந்த கார்ட்டர் பின்னை தூக்கி கொண்டு போய் அங்கே ப்ளேஸ் பண்ணணும், இங்கே ப்ளேஸ் பண்ணணும். அதை நம்ம சென்டர் பண்ணி, இப்போ இது எவ்வளோ ஹைட் இருக்குது, 65. 65ல் ஒரு 44 போச்சுன்னா எவ்வளோ, கேல் 65 மைனஸ் 44 எவ்வளோ, 21. ஸோ 10.5 10.5 இங்கே சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப்செட் 10.5 மேலேருந்து இந்த பாயிண்ட்டை தான் நான் கொண்டு போய் அங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், மூவ் இந்த பாயிண்ட் கரெக்டாக இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். எப்படி, அப்போ இந்த டேப்பர் கிடைக்குதா. இந்த பாயிண்ட்டுக்கு 25 mm இதை மெயின்டைன் பண்ணணும். இந்த 25 mm மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இங்கே கரெக்டாக டேப்பர் இப்படி வருது. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டில் என்ன தூக்கிடலாமா. இப்போ இந்த டேப்பர் கிடச்சிடுச்சா, டேப்பர் கிடச்சிடுச்சிங்களா. அப்போ மற்றது அன்வான்டை ட்ரிம் பண்ணுங்கள், இதெல்லாம் தேவையில்லை. அவ்வளோதான். அவ்வளோதான், இந்த டேப்பர் கிடச்சிடுச்சு. ஸோ இது தான் நம்ம டீட்டெயிலாக கொடுக்கணும். இப்போ அப்போ தான் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இது ப்ளேஸ் பண்ணிலாம் பார்க்க முடியாது. நம்ம கரெக்டாக அந்த கார்ட்டரை ப்ளேஸ் பண்ணி அசம்பிள் பண்ணி இங்கே இவ்வளோ வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை மிரர் பண்ணுறேன். எம்ஐ இந்த மிட் பாயிண்ட்டை பிடிங்க, மேலே இழுங்க, என்ட்ரு பண்ணுங்கள், அவ்வளோதான். இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ இப்போ ஹேட்சிங் போயிட்டு ஹேட்சிங் ஹெச் இந்த பாயிண்ட்டு இது அதெல்லாம் பிடிச்சிட்டேன். பட் ஸ்கேல் வந்து மேட்ச் ஆகலை. இதுவும் கரெக்டாக வேணும்ல. எம்ஏ போடுங்க, மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். இதையும் பிடிச்சிட்டு இதை பிடிச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் இது என்னவா எந்த ஸ்கேலில் இருக்கோ இது அப்படியே மாறிடும். ஸோ தட் இஸ் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் கமாண்ட், நியூ கமாண்டு, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபில்லட் இருக்குது, எஃப் போடுங்க, ஃபில்லட் ரேடியஸ் 2 mm, ஆர் போடுங்க, 2 mm போடுங்க. இதை அப்படி ஃபில்லட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஹேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிடணும், இல்லாட்டினா இந்த ஹேட்சிங்கில் அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஸோ ஹேட்சிங் எரேஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபில்லட் பண்ணுறேன், ஃபில்லட் எஃப், ஓகேவா. அதுக்கப்புறம் ஹேட்ச் பண்ணுங்கள், ஹெச் என்டா. எங்கே எல்லாம் ஹேட்ச் வேணுமோ அதை பிக் பண்ணுங்கள். தப்பாக போயிடுச்சா, ஹேட்ச் ஹெச் பண்ணிவிட்டு இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் எம்ஏ என்டா இதே மாதிரி மேட்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதோட டீட்டெயில் இவ்வளோ தான். இப்படி தான் நம்ம இப்போது இப்படி கொடுத்தா மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுமா. டைமென்ஷன் கொடுக்கணும்ல. இங்கே பாருங்கள், டைமென்ஷன் லேயர் போங்க, டைமென்ஷன் லீனியர், கரெக்டாக என் பாயிண்ட் பிடிக்கணும். ஹேட்ச் இந்த பாயிண்ட்லாம் பிடிச்சிடக்கூடாது, கரெக்டாக என் பாயிண்ட் பிடிங்க. இந்த என் பாயிண்ட் கரெக்டாக பிடிச்சிட்டு ஹேட்ச்கோ 150. இந்த என் பாயிண்ட்லேருந்து இது 25, அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து இது 100 கரெக்டாக பிடிக்கணும். தப்பாக பிடிச்சிருப்பார், கேட்ச் பண்ணியிருப்பாருங்க, கேர்ஃபுல்லாக பிடிக்கணும். 100
பாயிண்ட் கரெக்டாக ஜூம் பண்ணி பிடிங்க, தயவுசெய்து ஜூம் பண்ணாமல் பிடிங்க. அதே மாதிரி இந்த எண்ட் பாயிண்டில் கரெக்டாக வைங்க, அப்போ தான் ஒரே லைனில் மேட்ச் ஆகும். இது எல்லாமே எதில் இருக்கணும், ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடாது, டைமென்ஷனில் எல்லாம் மாற்றிக்கணும். ரைட்டா? இது கொஞ்சம் மேலே ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறேன். ரைட்டா? இந்த கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு டயமீட்டர் இதே கொடுங்க. இதோட அவுட்டர் டயா 44. எப்படி இந்த டயா சிம்பிள் கொண்டு வரது? இங்கே பாருங்கள், எடிட் இடி செலக்ட் பண்ணுங்கள், கர்சர் முன்னாடி வைங்க. இங்கே பாருங்கள், பர்சன்டேஜ் சி அப்படின்னு கொடுத்தா டயா சிம்பிள் வந்துடும். 44ன்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து ஐடி லீனியர், இந்த என் பாயிண்ட் கரெக்டாக பிடிங்க, வச்சுட்டுங்க, ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. எடிட் போங்க, இதில் பர்சன்டேஜ் சி, அவ்வளோதான். ஓகே பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்தமாரி கிராஸ் ஆகக்கூடாது, கொஞ்சம் இப்படி வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் எதில் இருக்கணும், டைமென்ஷனில் எல்லாம் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். ரைட்டா? அப்புறம் இதுக்கான டீட்டெயில் வேறு என்ன கொடுக்கணும், இந்த லீடர் கொடுக்கணும்ல சார். இந்த லீடர் வந்து பார்ட் நம்பர் லீடர் யூஸ் பண்ணலாம். டிபின்னு டைப் பண்ணுங்கள், இங்கே வரும். ஸோ சர்க்கிள் லீடர் அப்படி பிடிச்சிட்டு இந்த பார்ட் ஒன். ஓகே, வந்தாச்சு. ஓகே, ஸோ அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட் இது எனக்கு வந்து ஏரோ வேணாம், எனக்கு ஒரு டூ நட் மாதிரி வேணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல போயிட்டு எடிட், ஏரோ அப்படின்னு இருக்கும். இங்கேயே கூட நீங்கள் மாற்றிக்கலாம். பாக்ஸ் வேணால் பாக்ஸு, சர்க்கிள் மாற்றிக்கலாம். நம்மளுக்கு சர்க்கிள் தான் வேணும், ஸோ அதை பண்ணிக்கோங்க. மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் எம்ஏ செலக்ட் பண்ணிவிட்டு எம்ஏ டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லீடர் எல்இன்னு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணுங்கள், இந்த இடத்துல ஃபில்லட்டுன்னு வருது பாருங்கள், இந்த இடத்துல டாட் அப்படி இது மாற்றலாம், இப்படி மாற்றிக்கலாம். எல்இன்னு கொடுத்தும் பண்ணலாம். இது ஸ்மால் டாட், டாட்லேயே ரெண்டு இருக்குது, ஸ்மால் டாட்னு இருக்கும். இந்த பாருங்க, டாட் ஸ்மால் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படி மாற்றிக்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளோட் பண்ணிவிட்டு இது வேணும்னா இதை மட்டும் எக்ஸ்ப்ளோடு எக்ஸு அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வரும். அது எப்படி மேனேஜ் பண்ணி டக்குன்னு ட்ராயிங்கை முடிக்க பார்க்கணும்.
சரிங்களா? மூவ் பண்ணி விட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ பார்ட் நம்பர் கொடுத்தாச்சு, இது கொடுத்தாச்சு. இந்த ரேடியஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல ரேடியஸ் எங்கே இருக்குது, போயிட்டு ரேடியஸ், இந்த ரேடியஸ் ஜூம் பண்ணுங்கள், அவ்வளோதான். இது மாற்றணும் டைமென்ஷன். இந்த டிப்பிக்கல் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு வந்து இருந்துச்சுன்னா எடிட் பண்ணிங்க, இல்லாட்டி காப்பி பண்ணி அப்படி வச்சுக்கோங்க. டிப்பிக்கல் மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க ரேடியஸ் 2ன்னு, அப்போது இந்த எண்ட்லேயும் இந்த கார்னர்லேயும் 2 mm ரேடியஸ் தான் அர்த்தம், அவ்வளோதான். கொடுக்கலனாலும் இங்கே கொடுக்கலையே, ரேடியஸ் கொடுக்கலையே, இது என்ன ரேடியஸ் தெரியலையே அப்படி சொல்லக்கூடாது. டிப்பிக்கல்னால் முடிஞ்சு போச்சு, இங்கே 2 mm தான் ரேடியஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ இந்த ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. செகண்ட் பார்ட் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம எப்படி போட்டோம் பார்த்தீங்களா? தேர்ட் பார்ட் குவார்ட்டர் போட்டோம். இதுக்கான சைடு வியூ இது. இதோட திக்னஸ் 6 mm காமிக்கணும், அதனால் இப்படி வியூ பண்ணி இந்த சைடு வரைஞ்சிருக்கோம். இதோட திக்னஸ் எவ்வளோ அப்படின்னா 6 mm. ஸோ இதோட ரைட் ஹேண்ட் சைடு வியூ அது 6 mm குவார்ட்டருக்கு. இது பார்த்திங்கன்னா கனெக்டர், அதாவது கனெக்டிங் ராடு. இந்த கனெக்டிங் ராடோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 22 டயா. இது இந்த சைடு பார்த்திங்கன்னா 25 டயா. இந்த 25 டயாவும் இந்த இன்னர் டயாவும் மேட்ச் ஆகணும், கரெக்டாக? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு இந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, இதை ட்ரா பண்ணணும் ஃபஸ்ட்டு. இது ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுங்கள். பார்ட் நம்பர் 2 கனெக்டிங் ராட். இந்த ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் குவார்ட்டர் ஹோல் வந்து இதில் தான் மேட்ச் ஆக போகுது. ஸோ இந்த சாஃப்டில் இவங்க ஸ்லாட் எடுக்கணும், அப்போ நம்ம டீட்டெயில் கொடுக்கணும் கரெக்டாக. இந்த எட்ஜிலேருந்து எவ்வளோ mm, இதிலேருந்து எவ்வளோ அப்படின்னு பண்ணணும். அப்போது நம்மளுக்கு தெரியாது இந்த ஸ்லாட்டோட டேப்பர் எவ்வளோ இருக்கும் எப்படின்னு தெரியாது. அப்போ ட்ரா பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இன்செர்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்லீவுக்கான மிட் பாயிண்டில் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இங்கே தான் சீட் ஆக போகுது. சரிங்களா? இந்த இதுக்கு இப்படி வரைஞ்சாச்சு. இது இதே மாதிரி தெரியாது நமக்கு. இது பக்கத்தில் வரைகிறேன் பாருங்கள். எவ்வளோ 35 2 mm 49 calculator 35 plus 49, ஸோ 84 mm. ஸோ லைன் போடுறேன், ஒரு 84 mm ட்ரா பண்ணிட்டேன். எவ்வளோ டயா 25, ஆஃப்செட் கமெண்ட் யூஸ் பண்ணி 25க்கு போட்டாச்சு. அப்புறம் இந்த எண்டு ஃபினிஷ் பண்ணுறேன். 2 mm சாம்பர், ஆஃப்செட் 2 mm. இந்த இது 2 mm. இது சாம்பர் பண்ணணும். 45 டிகிரிக்கு சாம்பர் சொல்லியிருக்காங்க, இங்கே பாருங்கள். ஸோ அது எப்படி சாம்பர் பண்ணலாம், CHA அப்படின்னு அடிங்க. இந்த டிஸ்டன்ஸும் இந்த ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் எப்படி கரெக்டாக 2 mm வந்தது அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே பாருங்கள் டிஸ்டன்ஸ் 2 mm இருக்குது. அப்படி இல்லை 0ல் இருந்துச்சுன்னா சாம்பர் ஆகுமா? ஆகாது. எப்படி பண்ணணும், இங்கே பாருங்கள் CHA டைப் பண்ணுங்கள். சரிங்களா? டீன் டிஸ்டன்ஸ் டீன் டைப் பண்ணால் இங்கே கேட்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு, 2 mm. அடுத்த எக்ஸில் கொடுத்தாச்சு, ஒயில் கொடுக்கணும் 2 mm. கொடுத்ததுக்கப்புறம் 2 லைனும் பிடிங்க, ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். தென் சாம்பர் கமாண்ட். இந்த கமாண்ட்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் டக்கு டக்குன்னு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரைட்டா? ஒரு சென்டர் லைன் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ வரைஞ்சி இது மாதிரியே நம்ம இங்கே ட்ரா பண்ணுறோம், கவனிச்சுக்கணும். இது சென்டர் லைன் மாற்றிக்கலாம், ரைட்டா? அப்போது ஒரு 49, இதில் இந்த எட்ஜிலேருந்து 49, ஆஃப்செட் 49 mm இங்கேருந்து இங்கே. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 50 இருக்குது, இந்த டாப்பில் 50 இருக்குது. இது 49 வந்து இந்த பாட்டம். ஆல்ரெடி இங்கே வச்சாச்சு.
அப்படி இருக்கட்டும். இந்த பாயிண்ட் எவ்வளோ, இந்த எட்ஜிலேருந்து 23, ஆஃப்செட் 23. இது எப்படி தெரிஞ்சிச்சு எனக்கு 23, 27 எப்படி நம்மளுக்கு தெரியும்? தெரியாது. ஆக்சுவலாக இங்கே ட்ரா பண்ணணும் நம்ம 25. இங்கே பாருங்கள், இங்கே தான் இன்செர்ட் ஆக போகுது. இந்த சாஃப்டை இப்படி இன்செர்ட் பண்ண போகிறோம். அப்படி இன்செர்ட் பண்ணும்போது இந்த ஏரியா நம்மளுக்கு தெரியாது, எப்படி டேப்பராக இருக்குதுன்னு தெரியாது. இப்போ பாருங்கள், இப்படி ட்ரா பண்ணிட்டோம். இந்த ஏரியா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்படி ட்ரா பண்ணி வச்சுட்டு அவுட்டர் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், காப்பி பண்ணி அங்கே ப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன், இந்த மிடில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறேன், இந்த லைன் இப்படி தான் டேப்பர் வருது அப்படிங்கிறது இதை பார்த்தா தான் தெரியும். அப்படி வருது. இந்த லைன் இப்படி இங்கே கண்டினியூ ஆகி இவ்வளோ தூரம் வருது, இப்படி வருது. இப்போ தான் இப்படி ப்ளேஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். இந்த சாஃப்டை உள்ளே இன்செர்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த டேப்பர் தெரியும். அதை அப்படியே கொண்டு போய் டீட்டெயிலிங் பண்ணணும். அவ்வளோதான், இதுதான் மேட்டர். இதைத்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம கொடுக்குற டிஸ்டன்ஸை வச்சு தான் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போது இந்த காம்பனண்ட்டை காப்பி பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டு டீட்டெயிலிங் இப்போ பண்ணணும். சென்டர் லைன் வரைஞ்சிட்டு இப்போது இந்த டேப்பர் லைன் வேணும் இல்லை, இதை மிஸ் பண்ணிட்டோம். இந்த டேப்பர் லைன் தான் முக்கியம். இதுக்காக தான் நம்ம ட்ரா பண்ணோம். இதோடு சேர்த்து நம்ம வெளியில் எடுக்கணும். காப்பி, இந்த லைனோட சேர்த்து காப்பி பண்ணுங்கள். இப்படி வச்சுக்கிறேன். இந்த லைன் தான் அது. ஸோ இப்போது இதை டைமென்ஷன் ஆப்ஜெக்ட் லேயராக மாற்றிக்கோங்க. சென்டர் லைன் போடுங்க. இதுக்கான டைமென்ஷன்ஸ் கொடுங்க. அவ்வளோதான். சென்டர் லைனாக மாற்றிக்கலாம். இப்போ இந்த டைமென்ஷன் கிடச்சிருச்சுல. டைமென்ஷன் இப்போ என்ன பண்ணுறீங்க, லீனியர் டைமென்ஷன், லீனியர். இந்த எட்ஜிலேருந்து இது எவ்வளோ நம்ம கொடுத்தா தான் அவங்க வந்து ஸ்லாட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். நம்ம தான் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ ஸ்லாட், இந்த ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து இந்த எண்ட் பாயிண்ட் எவ்வளோ, இதிலேருந்து எவ்வளோன்றது யார் ஃபிக்ஸ் பண்ணோம், நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி டீட்டெயிலிங் பண்ணதுக்கப்புறம் இங்கே டீட்டெயில், ஃபுல் டீட்டெயில் இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாமே நம்ம இங்கே டீட்டெயில் பண்ணி இங்கே பார்ட் 3 கனெக்டிங் ராடோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்தா தான் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஸோ இது எல்லா டீட்டெயிலும் ஹேட்சிங் பண்ணுறது இது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ளைன் கமாண்டை யூஸ் பண்ணி இந்த எண்ட் பாயிண்ட் நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் ஹேட்சிங் கட் பண்ணி காமிக்கணும். ஹேட்சிங் இந்த பார்ட், இந்த பார்ட்டு, இந்த பார்ட், இந்த பார்ட். சரியா? அப்புறம் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ், MA மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் அவ்வளோதான். ஸோ இந்த போர்ஷன் இதை தான் ஸ்லாட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸ்லாட் எடுப்பாங்க. ஸோ இந்த டயமீட்டர் எவ்வளோ, டைமென்ஷன், லீனியர் டைமென்ஷன். இந்த டயமீட்டரை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எடிட் போயிட்டு பர்சன்டேஜ் சி டயமீட்டர் வந்துடும். ஓகே பண்ணுங்க. ரைட்டா? அவ்வளோதான், ஈஸி. ஸோ இந்த பார்ட் தான் காட்ரு. இந்த காட்ரு டீட்டெயில் இங்கே கொடுத்துக்கலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து சாம்பரோட டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இது இங்கே இப்படி அசம்பிள் பண்ணி பார்க்கணும். சரியா? ஸோ இப்படி அசம்பிள் பண்ணி பார்க்கும்போது இது எப்படி வரும் அப்படின்னு அசம்பிளில் இது அப்படியே மிரர். அதனால தான் 2 பார்ட்ஸில் வர குவான்டிட்டி எவ்வளோ 2ன்னு கொடுத்துருப்பாங்க. மிரர். அவ்வளோதான். எஸ், என்டர். இப்படி வரும். ஸோ இங்கே ஒரு சாஃப்ட்டு, இங்கே ஒரு கனெக்டிங் ராடு, இந்த சைடு ஒரு கனெக்டிங் ராடு. ஸோ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி இங்கே காட்டர் பின்னை போட்டுருவாங்க. எப்படி காட்டர் பின் போட்டுருவோம் பார்த்துடலாமா? ஆஃப்செட் ஒரு 10.5 mm வச்சுக்கிறேன். இதை தூக்கி அப்படியே காட்டர் பின்னை கொண்டு போகிறேன் பாருங்கள். காப்பி, ரெடி, காப்பியை பண்ணிக்கிறேன். காப்பி, இந்த ஆப்ஜெக்டை மட்டும் எடுத்துக்கிறேன். டைமென்ஷன் வேண்டாம். சும்மா இந்த பாயிண்ட் அப்படிங்க கொண்டு போய் இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதுதான் டைமென்ஷன் எடுத்துட்றேன்.
ஸோ கார்டர் பின் இன்செர்ட் பண்ணிட்டோமா, இது அப்படியே மிரர் MI, select object, midpoint and then second point, that's all. So mirror edge. ஸோ கார்டர் பின் போட்டதுக்கப்புறம் இதுதான் ஃபுல் அசம்பிள். ஓகேவா? ஸோ இது வந்து அசம்பிள் டிராயிங்னு நம்ம தனியாக காமிக்கணும், பார்ட் டிராயிங் கிடையாது. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அதை அசம்பிள் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.